ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல என்னப்பா தினமும் சாம்பார் காரக்குழம்புன்னு வச்சு போர் அடிக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு ராயல் கிராமத்து ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். அதுதான் மணக்க மணக்க பாசிப்பருப்பானம், அதாவது பாசிப்பருப்பு முருங்கைக்காய் குழம்பு. கறி குழம்பே தோத்து போற அளவுக்கு இதோட ருசியும் தேங்காய் பால் வாசனையும் சும்மா அள்ளும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம ஆணத்துக்கு பேஸ் ரெடி பண்ணிப்போம். அரை கப் பாசிப்பருப்பை எடுத்து கடாயில போட்டு லேசா வறுத்தெடுத்துக்கோங்க. வறுத்துட்டு செஞ்சாதான் அந்த கிராமத்து வாசனை சும்மா கும்முன்னு வரும். வறுத்த பருப்பை நல்லா கழுவி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அது அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். கால் மணி நேரம் ஊறிய பாசிப்பருப்பை அப்படியே குக்கர்ல சேர்த்துக்கோங்க. இது கூட நறுக்கின ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் ஜீரணத்துக்கு 5 பல் பூண்டு, நல்ல ஒரு வாசனைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் கலருக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்தி குக்கரை மூடி நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில நல்ல நீளமா நறுக்கின 2 முருங்கைக்காய உள்ள போடுங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி ஊத்தி முருங்கைக்காய் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகுற வரைக்கும் கொதிக்க விடுங்க. முருங்கைக்காய் வெந்ததும் நம்ம குக்கர்ல வேக வச்ச பருப்பை இதோட சேர்த்து தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போதான் இந்த ரெசிபியோட மிக முக்கியமான கட்டம். குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது அடுப்பை அப்படியே சிம்ல, அதாவது லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்போ நல்லா திக்கா எடுத்த அரை கப் தேங்காயின் முதல் பாலை உள்ள ஊத்துங்க. தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறம் குழம்ப ரொம்ப கொதிக்க விடக்கூடாது மக்களே. லேசா ஒரு கொதி வர கேப்ல அடுத்த வேலைக்கு போயிடணும். இப்போ இந்த ஆணத்துக்கு ஒரு வெயிட்டான தாளிப்பு கொடுக்க போறோம். ஒரு குட்டி கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அது கூடவே நம்ம ஸ்பெஷல் டச்சா 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்துங்க. நெய் போட்டாதான் பாசிப்பருப்போட வாசனை நிஜமாலுமே தூக்கலா இருக்கும். எண்ணெய் நெய் சூடானதும் நறுக்கின அரை வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு காய்ந்த மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்ல பொன்னிறமா வதக்குங்க.
வெங்காயம் நல்லா வதங்கினதும் காரத்துக்கு வெறும் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு லேசா கிண்டிட்டு அப்படியே தூக்கி நாம கொதிக்க வச்சிருக்க அந்த பருப்பு முருங்கைக்காய் கலவையில ஊத்துங்க. அப்பாடா, அந்த நெய் வாசனை இப்பவே பசிய தூண்டும். தாளிப்ப ஊத்துன உடனே நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வைங்க. அந்த எசன்ஸ் எல்லாம் ஒன்னா சேரட்டும். அவ்வளவுதான் மக்களே, நம்ம ராயல் பாசி பருப்பானம் தயார். சுட சுட வெள்ளை சாதத்தை தட்டுல வச்சு அதுக்கு மேல இந்த முருங்கைக்காய் பாசிப்பருப்பானத்தை தாராளமா ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா சும்மா அமிர்தம் தோத்து போயிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷா ஒரு அப்பளமோ அல்லது உருளைக்கிழங்கு வறுவலோ இருந்தா உலகமே உங்க கிச்சனுக்குள்ள வந்துடும். நீங்களும் உங்க வீட்ல இந்த சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான பாசிப்பருப்பானத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு அட்டகாசமான ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.